எல்லாம் பைபிளை மூடிடுங்க. நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். இதனால கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்ற தலைப்புல நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். கவனிக்கணும். ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கு என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். ஈசாக்கு என்ற வார்த்தைக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பேர் தான் இருக்கும், ஆனா உண்மையாவே என்ன பண்ண மாட்டாங்க? சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்வது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்காகத்தான் சம்பாதிக்கிறோம், அதுக்காகத்தான் உழைக்கிறோம், அதுக்காகத்தான் பிரயாசப்படும். ஆனா எல்லாம் செஞ்சோம், கஷ்டப்பட்டோம், சம்பாதிச்சோம், எல்லா காரியங்களும் செஞ்சோம், வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சந்தோஷமாய் எப்போதுமே பைபிள் சொல்லுது, எப்போதும் சந்தோஷமா இருங்க. கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்கு. துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், கண்ணீரின் பாதையில நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போதும் கடவுளோடு வாழ்கிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் எந்த நிலைமையிலும் நாம் சந்தோஷமாய் வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்துல சந்தோஷமாய் வாழ்வதுதான் மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கிறது. ஈசாக்கு என்ற பேருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று பொருள். இந்த ஈசாக்கை பார்த்து அவனுடைய எதிரிகள் சொல்லுகிறார்கள். இந்த ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துல போய் கிணறு வெட்டுறார். ஏன்னா அந்த காலத்துல பாலைவன பகுதி, அதனால தண்ணீர் அதிகமா இருக்காது. போய் கிணறு வெட்டி, அந்த காலத்துல கீழே இறங்கிதான் தண்ணி எடுக்கணும். அந்த கிணறுலாம் இப்ப இல்லை. ஒரு காலத்துல கீழே இறங்கி படியில இறங்குவாங்க, படியில இறங்கி அதுல இருந்து தண்ணீர் பிடிச்சிக்கிட்டு மேல வருவாங்க. இப்பதான் கயிறு போட்டு, இப்பெல்லாம் கிணறே நிறைய பார்க்க முடியல, போர் வந்துடுச்சு அது இதுன்னு சொல்லி என்னோட படிப்பெல்லாம் வீட்டுல கூட உப்பு தண்ணி கூட நில தனியா மாத்தி குடிக்கிற அளவுக்குலாம் பல சிஸ்டமேட்டிக்கெல்லாம் வந்துடுச்சு. கவனிக்கணும். ஆனா அந்த காலத்துல அவர் போய் கிணறு வெட்டுறாரு. அவருடைய எதிரிகள் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கிணற்றை மூடி விடுகிறார்கள். இன்னொரு இடத்துல போய் கிணறு வெட்டுறாரு, தண்ணீர் வந்தது, உடனே எதிரிகள் மூடிவிட்டார். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை தடுப்பதுதான் சத்ருடைய மிகப்பெரிய நோக்கம். பிசாசுடைய நோக்கம் என்ன? கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் ஆசீர்வாதமாய் வாழக்கூடாது, கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் சந்தோஷமாய் வாழக்கூடாது. நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது மட்டும்தான் சாத்தானுடைய நோக்கமா இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேறொன்று குறை. எதை அழிக்கிறான்? நம்முடைய சந்தோஷத்தை அழிக்கணும், நம்முடைய சுகமான வாழ்க்கையை அழிக்கணும். அதுதான் சாத்தானுடைய நோக்கம். அப்போ சத்துருக்கள் அவன் வெட்டின எல்லா கிணத்தையும் என்ன பண்றான்னு சொன்னா மண்ணு போட்டு முடியும். எவ்வளவு நல்ல மனுஷனுங்க பாருங்க. கிணறு வெட்டுறது எவ்வளவு கஷ்டம். கிணறு வெட்டி கஷ்டப்பட்டு தண்ணீரை காணும் போது எதிரிகள் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா, அந்த மண்ணெல்லாம் மறுபடியும் உள்ள கொட்டி அதை சமப்படுத்தி விட்டார்கள். ஈசாக்கு ரொம்ப யோசிக்கிறார், எங்க போய் கை வச்சாலும் பிரச்சனை வருது, எங்க போனாலும் எதிரி வரான் என்று சொல்லி மறுபடியும் போய் ஒரு கிணறு வெட்டினான். ஆனால் அந்த முறை யாரும் என்ன பண்ணல, அந்த கிணற்றை மூடவில்லை. கவனிங்க, எப்பவுமே நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் சில காலங்களுக்கு இருக்கும், நமக்கு வரக்கூடிய தடைகள் சில காலங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லா நாளுமே தடைகளா இருக்க கத்த விட மாட்டார். சில தடைகள், சில போராட்டங்கள் நாம் விருத்தி அடைவதற்கு, நாம் வளர்ச்சி அடைவதற்கு அது ஏதுவாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை தடுத்தார்கள். ஆனா தடுக்க தடுக்க ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். அப்ப நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? உங்களை யார் தடுத்தாலும் தடுக்க தடுக்க உங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க நல்லா இருக்க கூடாது, நீங்க ஒடுங்கி போகணும், நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. சரி சரி, ஓகே, வாங்க வாங்க. சரி, அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, தடுக்க தடுக்க நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்மளை ஒருத்தர் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்மளை உயர்த்தி வைக்கிற கடவுள் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரி, நல்லா கவனிக்கணும். குறிப்பாய் கர்த்தர் அந்த உலகத்துல படைத்த எல்லா படைப்புகளும், ஆண்டு வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைச்சார். எதை கரங்களை கொண்டு எதையும் படைக்க, ஒரு வார்த்தை உண்டாகட்டும் என்று சொன்னார், எல்லாம் இந்த உலகத்துல உண்டாயிற்று. ஆனா அழகான இந்த உலகத்தை கர்த்தர் படைத்தாலும் கர்த்தர் மனிதனை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார்.
எல்லாவற்றையும் படைத்த கடவுள் மனிதனை படைத்து விட்டு ஒரு மிருகத்தோடு இருக்க கடவுள் விரும்பவில்லை, ஒரு தூதனோடு இருக்க கடவுள் விரும்பவில்லை, இல்ல அழகான இயற்கையான சூழல்களோடு கடவுள் வாழ்வதற்கு விரும்பவில்லை. கடவுள் மனுஷனோடு இருக்க விரும்பினார். கடவுள் யாரோடு இருக்க விரும்புறாரு? இந்த உலகத்துல கடவுளுக்கு பிடிச்சமான இடம் எது? உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நமக்கு பிடிச்ச ஒரு இடம் ஒன்று வச்சிருப்போம், பிடிக்காத இடம் வச்சிருப்போம். நிறைய பேருக்கு கிச்சன் இடம் பிடிக்காது பெண்களுக்கு. எப்படா ஓய்வு வர போகுது? நீங்களாம் ஓய்வு விட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் வயிறு இஷ்டத்தில் நாங்கள் ஓய்வு விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உண்மையே நீங்கள் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. உண்மையை பெண்களை குறித்து யோசிக்கிறீங்க. எவ்வளவு பேர் வரப்பிரசாதம். நீங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்க கிச்சனை மூடினீங்களா பல பேர் வயிறு மூடப்படும், வாய் மூடப்படும். அப்ப பல பேர் வயிறார சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை ஆஸ்வாதமாய் வைத்து வைத்திருக்கிறார். நான் யோசிப்பேன், மனைவி ஒரு நாள் என் நிலைமை என்ன ஆகும் யோசிக்கிறேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? அவ்வளவு பலவீனப்பட்டா கூட அவ்வளவு பலவீனத்தை எனக்கு ருசியான சமையலை செய்து கொடுக்கிறாங்க. தூக்கம் இல்லை, பலவீனம், உடல் சோர்வு, அதுக்கும் மத்தியில எழுந்து அடுத்தவங்களுக்காக உழைக்கிறாங்கன்னா அது கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு. உண்மையே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட மக்கள். உங்களை மனதார கடவுள் ஆஸ்வதிச்சு வச்சிருக்கிறார். கவனிங்க, பைபிள் சொல்லு, உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் தான் இருப்பதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். நம்ம வீட்டுல எல்லா இடத்தையும் இருந்தா கூட நம்ம படுக்கிறது ஒரு இடத்தை வச்சிருப்போம். உலகத்துல நிறைய பேர் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, ஆனா இவங்களோடு தான் சேரணும். உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா இவங்களோடு தான் பழகணும், இவங்க கூட தான் போகணும், இவங்க கூட தான் வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சிருப்போம். அதே மாதிரிதான் கடவுள் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்தாலும் தாம் இருப்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அது எது தெரியுமா? நீங்களும் நானும் தான். அவர் தங்கி வாழக்கூடிய இடமா கடவுள் தேர்ந்தெடுத்தார். அப்ப கடவுள் எங்கே இருக்க விரும்புகிறார்? எங்கே ஒரு பசுமையான பூங்கா, அங்க கடவுள் இருக்க விரும்பல. ஒரு அழகான தோட்டம், அந்த தோட்டத்துல அப்படியே ஜில்லுன்னு வரக்கூடிய சில்னஸ் காத்துல அவர் இருக்கிறது விரும்பல. மனிதனுக்குள்ளே இருப்பதற்காக கடவுள் விரும்புகிறார். கடவுள் எங்க இருக்க விரும்புறாரு? மனுஷனோடு கூட. நிறைய பேர் கடவுள் ஏன் கூட இருப்பாரா? கடவுள் விரும்பி பிரியப்பட்டு வாழக்கூடிய ஒரு இடம் எதுனா மனிதனுடைய இருதயம். ஆனாதான் கடவுள் ஆவியாகிய கடவுள் ஆவியாகிய நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கி என்ன பண்றாருன்னா அங்கே வாழ விரும்புகிறார். எல்லாருக்கும் இருதயம் உண்டு, இருதயம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. ஆனா சிலருடைய பேச்சை பார்த்தா, சில செய்யற செயலை பார்த்தா இதயம் இருக்குதா, மனசு இருக்குதா, மனசாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு இதயம் இருக்குதான் செய்யுது, இல்லாம போல. ஆனா அவன் இருதயம் கடினமாகி விட்டது. நிறைய பேருக்கு புத்திமதி கேட்காம மனசெல்லாம் அப்படி மறுத்து போச்சு. எப்பவுமே சில விஷயத்துல நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம்னா காலப்போக்கு நம்ம இருதயம் கடினமாய் மாறிவிடும். எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இருதயம் கடினப்பட்டவன் எதை சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான்? அவங்ககிட்ட இரக்கம் வெளிப்படாது. அப்போ கடவுள் எங்கே தங்கி வாழ விரும்புகிறார் சொன்னா மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேதான் கடவுள் தங்கி வாழ விரும்புகிறார். எல்லாருக்கும் இருதயம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளே போய் கடவுள் தங்கிடுவாரா? யார் தன் இருதயத்தை திறந்து கொடுக்கிறானோ. ஒரு வீடு பூட்டி இருக்குது, நான் வெளியே நிற்கிறேன், நீங்க திறந்தாதான் நான் உள்ள வர முடியும். நீங்க கதவை பூட்டி வைக்கிற வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது. ஆண்டு சொன்னா இதோ திறந்த வாசலை, வெளியே நின்று வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தா நான் உள்ள வருவேன். நீ கதவை திறக்கன்னா ரஜினி மாதிரி உடச்சிட்டு உள்ள வர மாட்டேன், நானே எகிரி குதிச்செல்லாம் நான் உள்ள வர மாட்டேன், நீ கதவை திற. அப்ப இதயம் ஒரு கதவுக்கு சமமானது. அந்த கதவை நாம திறந்து கடவுளே வாங்க என் உள்ளத்துல வாழுங்க அப்படின்னு சொன்னாதான் கடவுள் உனக்குள்ள வாழுவார். நீ கதவை மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் ஒரு திருடன் கிடையாது. திருடன் உடச்சுக்கிட்டு வருவான், ஒரு கொலைகாரன் கதவை உடச்சுக்கிட்டு உள்ள திருடுவான். ஆனா கடவுள் கொலைகாரன் அல்ல. நீ கதவை, இருதயம் என்கிற கதவை திறந்தாதான் அவர் உனக்குள்ளே தங்கி அவர் வாசம் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? மனிதர்கள் கொஞ்ச காலம் நம்ம கூட இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி பாருங்க, கொஞ்ச காலம் தான் கூட ஒருத்தர் இருக்க முடியும். நிறைய பேர் அது கூட இருக்கிறது இல்லை, பாதிரியே என்ன பண்ணிடுறாங்க. மரணம் நம்ம பிரித்தால் கூடிய நாம் ஒருவரை விட்டு ஒரு பிரியக்கூடாது. கடவுள் எப்பவுமே இணைக்கக்கூடியவர். கணவன் மனைவி என்ற உறவை இணைக்கக்கூடியவர். உறவுகளை அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ கடவுள் எல்லாத்தையும் இணைக்கிறார், ஆனால் மனிதன் இணைக்கப்பட்ட உறவில் இருந்து பிரிந்து போகிறான். அப்ப கடவுள் எப்படி, மனுஷன் எப்படிப்பட்டவன்? கொஞ்ச காலம் கூட இருப்பாங்க. உறவுகள் பாருங்க, கொஞ்ச காலம் உங்க கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா கூட இருப்பாங்க, நீங்க பல காரியங்களை சப்போர்ட் பண்ணா உங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா உங்க கூட பேசுவாங்க, கூட இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்க கண்டிப்பா பேசிட்டீங்கன்னா, கொஞ்சம் நீங்க தவற சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனா கடவுள் அப்படி இல்லை, நம்ம கூடவே இருக்கிறார். எது வரைக்கும் இருப்பார்? எப்பொழுதும், நாம் சாகிற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கவே கடவுள் விருப்பப்படுகிறார்.
சில தப்பு பண்ணலாம். மனுஷன் தப்பு பண்ணா பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனா கடவுள் அப்படி இல்லை. நம்ம 1000 தப்பு செஞ்சாலும், நம்ம சத்தியத்துக்கு மாறா நடந்தாலும், சில காரியத்துல நீதியா நம்ம நடக்காம போயிட்டாலும், கடவுள் எப்பொழுதுமே நம்ம கூடவே இருப்பதுதான் அவருக்கு பிரியமானது. நம்ம கூடவே இருக்க அவர் விரும்புகிறார். எப்போ நீ இதயத்தை திறந்து கொடுத்தால் மட்டும்தான் உங்க கூட அவர் இருப்பார். அப்ப எது வரைக்கும் இருப்பார்? கொஞ்ச தூரம் வந்துட்டு போயிடுவாரா? அப்படி அல்ல, எப்பொழுதுமே கூட இருப்பார். வேதம் சொல்லுது, உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று கடவுள். அப்ப ஈசாக்க பார்த்து அவர் சொல்லல, அவர் எதிரிகள் சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, கடவுள் ஒரு மனுஷனோடு இருந்தா அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு 4-5 காரியத்தை பார்க்கலாம். கவனிங்க. முதல்ல, கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரோடு கடவுள் இருக்கிறார். நீ எப்ப இதயத்தை திறந்த கடவுளுக்கு கொடுத்துட்டீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள வந்து ஒரு உட்கார ஆரம்பிச்சிட்டார். அவர் உங்களுடைய போக மாட்டார், உங்க கூடவே தான் இருப்பார். நீங்க நடக்கும் போதும் உங்க கூடவே வருவார். நீங்க படுக்கும் போதும் உங்க கூடவே இருப்பார். நீங்க எங்கேயாச்சும் பிரயாணம் போகும் போதும் உங்க கூடவே இருப்பார். நீங்க தூங்கும் போதும் ஏன் சொல்றாங்க, நீங்க எப்போதெல்லாம் என்னெல்லாம் செய்றீங்களோ அப்போதெல்லாம் உங்களோடு கூட. ஏன் தெரியுமா? அவர் உங்க இதயத்துக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தரோ என்னை சமாதானமாய் தாங்குகிறார். ஏன்? கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கும்போது நம்முடைய நித்திரை இன்பமா இருக்கும், நம்ம தூக்கம் இன்பமா இருக்கும். எப்படி இருக்குங்க நம்முடைய தூக்கம்? உண்மை, தூக்கம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய பேர் 2 தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரலன்றாங்க. எத்தனை தூக்க மாத்திரை? 2 தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரல, சுத்துறாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறி போறாங்க. அப்ப கடவுள் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது அந்த மனுஷனுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல ஒரு மனுஷன் பயப்படவே மாட்டான். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு எனக்குள் எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். சில நேரத்தில் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, கடவுள் கூட இல்ல, பிசாசு சொல்ல, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, உங்க கூட கடவுள் இல்லைன்ற மாதிரி பிசாசு சொல்லுவான். இல்ல, கடவுள் எப்போதுமே நம்மோடு கூட அவர் போகவே மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை விட்டு அவர் போகவே மாட்டார், நம்மோடு கூடவே இருப்பார். அப்ப கடவுள் எப்போது என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வாழ்வோம்? எதை குறித்தும் பயப்படவே மாட்டோம். எதை குறித்தும் நிறைய பேருக்கு பயமே ஒரு வாழ்க்கை. எப்போதும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். பகல்லையும் பயம், நைட்லயும் பயம், தனியா இருந்தா பயம், பிரச்சனை வந்தா பயம். நிறைய பேர் வந்தாதான் பயம், நிறைய பேருக்கு வரத்துக்கு முன்னாடியே பயம் வந்துருமா. அதாவது இவங்களாவே தூக்கி போட்டுக்கிறாங்க பிரச்சனையை, இவங்களாவே அதை தேடிக்கொள்றாங்க. அப்போ வேதம் சொல்லு, கடவுள் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால் அந்த மனிதன் எந்த சூழ்நிலையும் கண்டு அவன் பயப்பட மாட்டான், எந்த சூழ்நிலையிலும் அவன் தைரியமாய் இருப்பான். முதல்ல கடவுளோடு கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? பயப்படவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் எது நடந்தாலும், ஏன்? என் கூட கடவுள் இருக்கிறார். 1000 எனக்கு எதிராக நடந்தாலும் அது எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பார். அப்போ கடவுள் யாரோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருக்கு. நிறைய பேர் கடவுள் கூட இருந்தா கூட இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க, இருக்கிற மாதிரி பேச மாட்டாங்க, இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி சொல்லுங்க, கடவுள் என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுங்க, கடவுள் என்னோடு கூட நான் போகும்போது என் கூட நடந்து வராருன்னு சொல்லுங்க. நான் தூங்குறேன், கடவுளை என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்லுங்க. இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு வீரம் வரும், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ கடவுள் யாரோடெல்லாம் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறதோ அவங்க எதற்கும் பயப்பட மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் அவங்க தைரியமா இருப்பாங்க. பயம் ஒரு வேதனை உள்ளது. வேதம் சொல்லு, கடவுள் என் கூட இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமா பயம் வரும். சின்ன சின்ன பிரச்சனை கண்டு கூட உங்களுக்கு பயம் வரும். வேதம் சொல்லு, பயம் வேதனை உள்ளது. அந்த வேதனை நமக்கு தருவதற்காகத்தான் சற்று நமக்குள் தேவையில்லாத பயத்தை, பயம் வரும்போது பதட்டம் வருகிறது. நிறைய பேருக்கு சும்மாவே கை காலெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். ஏன்? பயம் கை காலை உதற வைக்குது, பயத்தினால உதறுகள் பதறுகிறது. என்ன காரணம்? பயம். பயம் பயம் ஒரு மிகப்பெரிய பிசாசு கொண்டு வருகிற நாச மோசத்துடைய விளைவுகள். வேதம் சொல், தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். நிறைய பேருக்கு தெளிந்த புத்தினால்தான் மிகப்பெரிய பிரச்சனை. தெளிந்த புத்தி இருந்துட்டா வாழ்க்கையில் யாருக்குமே பிரச்சனை வராது. தெளிந்த புத்தி இல்லாத என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம இன்னைக்கு மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். காரணம் என்ன? அவனுக்கு தெளிந்த புத்தி இல்லை. அப்ப அந்த தெளிந்த புத்தி யாரு கொடுப்பார்? கடவுள் தான் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கணும், தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். கவனிக்கணும். அப்போ கடவுள் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது பயப்பட மாட்டாங்க, எந்த சூழ்நிலை எப்படி இருப்பாங்க? தைரியம். 2வது, கடவுள் கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறவங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. தவறா பேசிடக்கூடாது,
கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, யாருக்கும் தீங்கு இழைச்சிடக்கூடாது, யாருக்கும் துரோகம் செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் அநியாயம் பண்ணிவிடக் கூடாது என்ற அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். மற்றவங்க அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நான் திருப்பி யாருக்கும் அநியாயம் பண்ணிடக்கூடாது. கடவுள் நம்ம கூட இருந்துட்டாலே நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் நமக்குள்ள ஒரே ரீங்காரமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துட்டா கடவுள் உங்க கூட இருக்கிறார் என்ற உணர்வுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மூணாவது, கடவுள் கூட இருக்கும்போது தூய்மையா வாழணும்னு நினைப்போம். பரிசுத்தமா வாழணும், கெட்டு போயிடக்கூடாது, நம்ம சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கவனிங்க, நிறைய பேர் கெட்டு போறதுக்கான காரணத்தை சொல்றேன். எப்பவுமே பெண்கள், குடும்ப பெண்கள், வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சத்தியத்தை சொல்ல ஊழிய காரணம். நம்ம கெட்டு போகாம இந்த உலகத்துல வாழணும் சொன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கெட்டு போகாம இருக்கணுமா? அவங்க கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு வாழணும். ஆனா நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கெட்டு போறதுக்கான காரணம், நிறைய ஆண்கள் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? பெண்களே அதுக்கு காரணம், மனைவிமார்கள் அதுக்கு காரணம். மனைவிமார்கள், நீங்கள் உங்கள் கணவர்களுக்கு தகுந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய குடும்ப சம்பந்தப்பட்ட கடமையை நீங்க செய்யலன்னா உங்கள் புருஷன்மார்கள் கெட்டு போவார்கள், உங்கள் மீது எரிச்சல் கொள்ள ஆரம்பிப்பார்கள். எதே விளங்குது? புரியுதா? புரியுதா இல்லையா? ஒரு சபையில எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கணும், எல்லா சத்தியத்தையுமே சபையில போதிக்கணும். அப்ப ஆண்கள் கெட்டு போவதற்கான காரணம் என்ன? பெண்கள் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் தவறும் போது ஆண்களை அது தவறான பாதையில நடத்திடும். அப்பேற்பட்ட ஆண்கள் கடமையை சரியா செய்யாத பெண்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், எரிச்சல் பட ஆரம்பிப்பாங்க. உங்களை பார்த்தாலே அப்படியே அவங்களுக்கு பத்திக்கு எரியுதுன்றல அது மாதிரி எரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன தெரியுமா காரணம்? நீங்க கடமை சரியா செய்யலன்னு அர்த்தம். கடமை சரியா செய்யல. அப்போ பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். கடவுள் கூட இருக்கும்போது என்ன தோணும்? பரிசுத்தமா வாழணும், நம்ம சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, நம்ம ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, பொய் பேசக்கூடாது, வசனத்தை மீறக்கூடாது. இப்பேற்பட்ட சிந்தனைகள் நமக்குள் உண்டாகும். அடுத்தது, கடவுள் நம்மோடு இருக்கும் போதே கவனிங்க, அடுத்தது எப்போதுமே நம்ம விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம். என்ன பண்ணும்? கடவுள் என் கூட இருந்தான்னா என்னை கர்த்தர் குறுகி போக பண்ணவே மாட்டார், என்னை அப்படியே சிறுமைப்பட கத்த விட மாட்டார். சிறுமைப்பட்டாலும் என்னை பெருக பண்ணுவேன். அதான் தாவீது சொல்றார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு சேனைகளை கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்ப கடவுள் ஒரு மனுஷனோடு இருந்தானா அவனை ஒடுங்கி போக விட மாட்டாரு. ஒடுங்கி போன மனுஷனை விசாலப்படுத்துவார். ஒடுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் பெருக செய்வார். என வேதம் சொல்லு, தாவீது நாளுக்கு நாள் அவன் பெருகிக் கொண்டே இருந்தான், அவன் ராஜ்யபாரம் பெருகினது. தாவீது ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்த்த ஒரு மனிதர், ராஜபாரத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர், பல எதிர்ப்புகளை சந்தித்தவர், நாளுக்கு நாள் அநேகரால் ஒடுக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் அலைந்த மனிதன். ஆனா அந்த தாவீது வேதம் சொல்றது, கர்த்தர் அவர் கூட இருந்தபடினாலே நெருக்கங்களுக்கு மத்தியில அவர் விசாலம் அடைந்து கொண்டு, நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் நம்மளை விருத்தி ஆகும். ஆனா நான் நாளுக்கு நாள் நெருக்கப்படுறேன்னு யோசிக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்க நெருக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு காலவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு காலவாய் அவர்கள் பள்ளிக்கு பெருகி. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம எப்படி இருக்கும்? நம்ம குறுகி போக மாட்டோம், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்போம். நிறைய பேருக்கு உடம்பு வளரும், ஆனா விசுவாசம் வளராது. இப்படி வளரும், இப்படி வளரும், உடம்பு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆனா விசுவாசம் மட்டும் வளராது. இப்படி வளரக்கூடாது, ஆபத்து. அது என்ன பண்ணக்கூடாது? இப்படி வளர்ந்துட்டு ஆபத்து, கைவலி, கால் வலி, மூச்சு வாங்குது. ஆனா இப்படி வளராதபடிக்கு பாதுகாத்துக்கணும். சரிங்களா? கவனிங்க. அப்போ நம்ம விருத்தி அடைவதுதான் கர்த்தருடைய சித்தம். எதுல விருத்தி அடையணும்? நிறைய பேரு பணத்துல பெருகணும். பணம் மட்டும்தான் பெருக்கமா? அல்ல, விசுவாசத்துல பெருகணும். கடவுளை அறிகிற அறிவு நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை மட்டும் பாருங்க, 1ஆவதுல பட்ச மாதிரியே 10 வயசு ஆகி பட்சன்னு ஏத்துப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நிலை ஏ ஆ அப்படி சொல்ற வார்த்தைய அவன் 10 வயசு ஆயிட்டோம் ஆ ஆ அப்படி சொன்னா ஏத்துப்பீங்களா? அப்ப அந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும், அப்படித்தானே? அதே போலத்தான் நம்ம கடவுளுக்குள் வர வர ஆரம்ப காலத்தில் இருந்த அறிவை விட இன்னும் மாதங்கள் கூட கூட கடவுளை அறிகிற அறிவுல நம்ம பெருக வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுல பெருகணும். கடவுளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, என்கிட்ட கடவுள் எதை விரும்புகிறார், எதை கடவுள் என்கிட்ட விரும்பல, அந்த அறிவுல நீங்க பெருகணும். நற்கிரியைகள் செய்வதில் நம்ம பெருகணும். அப்ப கடவுள் என் கூட இருந்தார்னா நான் நாளுக்கு நாள் வளர்ந்து. நிறைய பேர் கடவுள் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா வளரவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. விசுவாசம் வளராது, ஜப வாழ்க்கை வளராது, பக்தி வளராது. அவங்க விசுவாசத்துல தோண்டு போயிருப்பாங்க, ஆனா சொல்லுவாங்க கடவுள் என் கூட இருக்கிறார். கடவுள் உன் கூட இருந்தா நீ பெருக வேண்டும், நீ வளர வேண்டும்,
நீ சிறந்த மனிதனாய் மாற வேண்டும். அப்படி இருந்தாதான் கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஜீவத்தின் வாயிலாக அதை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். கவனிங்க, குறிப்பாய் நம்மோடு கடவுள் இருக்கும்போது கடைசியா என்ன பண்ணுவார்னா, நம்மோடு கடவுள் இருக்கும்போது நமக்குள்ளவே அவர் சத்தம் போட்டு கொண்டே இருப்பார். என்ன போடுவார்? கடவுள் சத்தம் போடுவாரா? ஆமா, மனசுக்குள்ளவே இருந்து சத்தம் போடுவார். மெல்லிய சத்தமா பேசுவார். கடவுள் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ள தூங்கிக்கின்னு இருப்பாரா? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நமக்குள்ள இருக்கிற கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? அவர் உறங்குவதும் இல்லை. உறக்கம்னா என்ன? உறக்கம் அப்படி பண்ற பாருங்க, அதான் உறக்கம். தூங்குறதுனா அப்படியே தட்டி எழுப்பினா கூட, ஏன் 10க்கு நெஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியாது, அது மாதிரி தூங்குவாங்க. அப்ப கடவுள் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. யாருக்கு தூக்கம்? நமக்குத்தான் தூக்கம், நமக்குத்தான் உறக்கம். ஆனா கடவுள் தூங்குவதும் இல்லை, கடவுளுக்கு உறக்கமும் கிடையாது. எப்போதுமே அவர் விழித்திருந்து நம்மேல் கவனமா இருக்கிறார். அப்ப கவனிங்க, கடவுள் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணா, அவர் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். என்ன சத்தம்? நம்ம நடக்கும் போது, நான் படுக்கும் போது, நான் ஸ்தோத்திரிக்கிறோம் வழி மாறி போகும்போது, நான் கடவுளை மறக்கும் போது, நான் கடவுளுக்குள் குறைப்படும் போது, இல்ல கடவுள் சன்னிதானத்தை விட்டு நான் தூரம் போகும்போது, எனக்குள்ளே கடவுள் ஒரு சத்தமிட்டு கொண்டே இருப்பார். நீ குறைஞ்சிட்ட, நீ விசுவாசத்துல குறைஞ்சிட்ட, நீ பக்தியில குறைஞ்சிட்ட, என்ன மறந்துட்டியே அப்படின்ற மாதிரி கடவுள் நமக்குள்ள என்ன பண்ணுவார்னா, அவர் சத்தமிட்டு கொண்டே இருப்பார். நமக்குள்ள என்ன பண்ணுவாரு? எதை குறித்து சத்தமிடுவார்? நீ நீதியா வாழு, நீ நீதிக்கு கஷ்டப்படுறியா, சகித்துக்கொள், நியாயமா நடந்து கொள். வேதம் சொல்லு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து என்ன பண்ணுவாரு? அப்ப நமக்குள்ளே இருக்கிற கடவுள் சத்தம் போடுவார். காதுகள் கேட்கிற மாதிரி இல்ல, நம்ம மனசாட்சியில உணர்ற மாதிரி சத்தம் போடுவார். சிலத்தை உடஞ்சு போயிருப்போம், நமக்குள்ள இருக்கிற நம்ம ஆறுதல் படுத்துவார். நீ சோர்ந்து போகாத, ஒரு தைரியத்தை கொடுப்பார், நமக்கு பலனை கொடுப்பார், நமக்கு நம்ம தேற்றுவார். அப்போ கடவுள் நமக்குள்ளவே இருந்து அவர் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்கறதுனால தான் நம்மளால தைரியமா இருக்க முடியுது. இந்த சத்தத்தை கேட்கலன்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்காதபடியால் தான் நிறைய பேர் கஷ்டத்துல போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு தற்கொலை என்ற உணர்வு அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். கடன் பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிறது, வாழ்க்கையில பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த சாவை குறித்த எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. நிறைய வியாதி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது, இது மாதிரி எண்ணங்கள் ஒருத்தருக்கு வரவே கூடாது. அப்போ கடவுள் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது அவர் சத்தமிட்டு கொண்டிருப்பார். அந்த சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சீர்படவே முடியாது. சீர்படவே ஆமா, சிலதை தவறு பண்ணிட்டு துணிகரமா இருந்துகிட்டு இருப்போம். கடவுள் சத்தம் படுப்பாங்க, நீ இவ்வளவு ஜெபம் பண்ற, சபைக்கு போற, சத்தியம் கேட்கிற, இதை மீறிட்டியா பாத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம மனசாட்சி நம்மளை வேதனைப்படுத்தும். கர்த்தர் சத்தம் போடும்போது உங்க இருதயம் படப்படன்னு அடிச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணிட்டு நீங்க மீறி வாழும்போது கடவுள் உங்கள் இருதயத்திலே சத்தம் இடும்போது உங்கள் இருதயம் அப்படியே வாழ்க்கையில அந்த முள்ளானு எப்படி படப்பட அடிச்சுக்குமோ அது மாதிரி நம்ம ஹார்ட்ல ஒரு படப்படப்பு ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஏன் தெரியுமா? துணிகரமாய் தவறு செய்யும் போது நம்ம இருதயத்துல ஒரு மிகப்பெரிய அந்த உணர்த்துதல் உண்டாக்குது. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நமக்குள்ளே அவர் சத்தமிட்டு கொண்டே அவர் இருக்கிறார். சத்தமிட்டு கொண்டே சொல்லுங்க, சத்தமிட்டு கொண்டே அவர் இருக்கிறார். கவனிங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்முடைய சத்துருக்கு, நம்ம யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் நம்ம பகைத்தாங்களோ அவர்களுக்கு நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். பைபிள் பாருங்க, யோசேப்பை கூட பிறந்த எல்லா சகோதரமே வெறுத்தார்கள், குழியிலே தள்ளினார்கள், அவனை பகைத்தார்கள், அவனுடைய துன்பத்துல வேடிக்கை பார்த்தாங்க. கவனிங்க, இவ்வளவு காரியம் செஞ்சவங்க, ஆனால் யோசேப்பு எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொண்டார். கர்த்தர் கூட இருந்தாலும் துன்பம் வராம இருக்காது, வரும், கஷ்டம் வராம வரும். ஆனா கஷ்டத்துல உங்களுக்கு உதவி செய்வார், துன்பத்துல உதவி செய்வார். யோசேப்பு எல்லாராலும் கைவிடப்பட்டார். ஆனால் எந்த யோசேப்பை எல்லாரும் புறக்கணித்து வெறுத்தார்களோ இதே எதிரிகள் வெறுத்தவங்க எல்லாம் யோசேப்பிடத்துல போனாங்க. இப்போது யோசேப்பை சத்துருக்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது, நேர காலங்கள் வரும்போது நீங்க பொறுமையா இருங்க, நேரம் காலம் வருவதற்கு காத்திருங்க. எந்த சத்துருக்களெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ அவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் சொல்றாங்க, அபிமெலேக்கு சொல்றார். அபிமெலேக்கு ஒரு எதிரி. அவன் சொல்றான், நான் எவ்வளவு தீங்கு செஞ்சு பார்த்தேன், ஆனா உன்னை அழிக்க என்னால முடியல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு என்று சொல்லி. அடுத்தது பைபிளை பார்க்க தாவீதை பார்த்து அவன் சத்ருவாகிய சவுல் சொல்லுகிறான், தாவீதை கொன்று அழிக்கணும். 27 முறை ஈட்டிகளை எடுத்து அவன் தாவீது மீது தூக்கி எறிகிறான். ஆனா ஒரே ஒரு முறை கூட இந்த சவுல் எரிந்த அந்த ஈட்டி தாவீதுடைய உயிரை சேதப்படுத்தவே 27 முறையில ஒரு முறையாச்சும் குறி தப்பாம போய் தாவீதை அந்த ஈட்டி குத்தி இருக்கணும்.
ஆனா ஒரு முறை கூட அந்த ஈட்டி தாவீதுடைய ஜீவனை எடுக்காதபடிக்கு கர்த்தர் சுகபத்திரமாய் தாவீதை பாதுகாத்தார். இப்ப அந்த எதிரி சவுல் சொல்றான், உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன். நீ என்னை விட நல்லவன், என்னை விட ஞானம் உள்ளவன், நான் பொல்லாதவன், நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி சத்துருக்கள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு சத்துருக்களுக்கு கர்த்தர் நம்மை ஆஸ்வாதமாய் வைக்கிறார். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது முடிவா என்ன பண்ணுவார்னா, உங்கள் எதிரிகளுக்கு மேல உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்க எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க, கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, உறவுகளே இருப்பாங்க, நண்பர்களாகவே இருப்பாங்க, நீங்க நன்மை செய்தவங்களே இருப்பாங்க. ஆனால் நீங்க கர்த்தரோடு கூட இருங்க, நீங்க தீமை செய்யாதீங்க. அப்படி வாழும்போது பொறுத்து கொள்ளுங்க, தீமைகளை பொறுத்து கொள்ளுங்க, அவங்க செய்யற கெடுதலை சகித்துக் கொள்ளுங்க. நேரம் காலங்கள் வரும்போது உங்களுடைய நியாயத்தை பார்த்து, உங்க பட்சத்தில் இருக்கிற உத்தமத்தை பார்த்து, உங்கள் எதிரிகளுக்கு மேலாக உங்களை கர்த்தர் உயர்த்தி, நீங்கள் நன்மை செஞ்சாதான் சத்துரு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைமைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் வைப்பார். அப்ப நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம், கர்த்தர் என் கூட, ஈசா கோடு இருந்தது போல என் கூடவே கர்த்தர். எதோ இது மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது, இது மாதிரி ஆசை இருக்குதா? என் சத்துருக்கள் பார்த்து என்ன சொல்லணும், கடவுள் என் கூட இருக்கிறான்னு சொல்லி. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? யாருக்குமே இல்லையா? சொல்லுங்க, இல்லையா? அது நீங்க அங்கலாய்க்கணும், அந்த இருதயம் வேணும். என் சத்துக்களை என்ன பார்த்து சொல்லணும், என்னை கடவுளை ஆஸ்வதிக்கிற ஆஸ்வாதத்தை பார்த்து, என்னை பாதுகாக்கிறத பார்த்துட்டு, எனக்கு செய்யற நன்மைகளை பார்த்து, நான் அல்ல என்ன நானே சொல்லிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, என் எதிரிகள் சொல்லணும், இவ்வளோ கஷ்டத்துல இவனை கடவுள் எப்படிதான் நடத்துறான். நம்ம எதிரிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆஸ்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனா தான் ஈசாக்கு சொல்றாரு, கிணறு வெட்டும் போது மூடினா, இப்ப எதிரி வந்து சொல்றான், நான் இவ்வளோ தீமை செய்யறேன், ஆனாலும் உன்னை தடுக்க என்னால, உன் ஆஸ்வத்தை கெடுக்க. அதான் ஒரு பாட்டு பண்ண, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அப்ப கர்த்தர் கூட இருந்துட்டாருன்னா நம்ம வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருப்போம். ஆனா உங்களுக்கு ஒருத்தர் வெட்டுறாங்களா, விட்டுருங்க, உங்களை வெட்ட வெட்ட நீங்க வளர போறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, வெட்ட வெட்ட. ஒரு சரணம் பாட்டு பாடிடலாமா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா வெட்ட வெட்ட என்ன பண்ணுவோம், உபத்திரப்படுத்த பெருகி கொண்டே இருப்பாங்க. உங்களை உபத்திரப்படுத்துற மக்களை குறித்து யோசிக்காதீங்க, வேதனைப்படாதீங்க. உபத்திரப்படுத்தினாதான் நீங்க பெருக போறீங்கன்னு அர்த்தம், துன்பப்பட்டாதான் நீங்க ஆஸ்வாதமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அதனால கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை எல்லா எல்லையிலும் நம்மளை பெருக பண்ணுவதுதான் அப்படி நோக்கமா இருக்கு. ஈசாக்கோடு கூட இருந்தா எதிரிகள் சொன்னாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவங்க கண்ணார கண்டு கொண்டு மேற்கொண்டு எந்த தீமையும் செய்யாம போயிட்டாங்க. சரிங்களா? அப்ப கர்த்தர் விரும்புற இடம் எது? கர்த்தர் எங்க இருக்க விரும்புகிறார்? நமக்குள்ள. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறாரா? அந்த உணர்வு இருக்குதா? அந்த உணர்வு இருந்துட்டாலே உங்களுக்கு பயம் வராது. உங்கள் வாழ்க்கை குறித்து அந்த உணர்வு இல்லாதபடியாக தான் பயம் வருது நிறைய பேருக்கு, நிம்மதியா இருக்க முடியல. ஆனா கடவுள் என் கூட இருக்கிறார், எனக்கு இருதயத்தை திறந்தனோ அன்னைக்கே எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் அந்த உணர்வு, அந்த சிந்தனை எப்போதும் உங்களுக்குள் இருந்து விட்டால் நீங்கள் எந்த தீமைக்கு மத்தியிலும் நீங்க பயப்படாமல் தைரியமா நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இரண்டாவது, கர்த்தர் ஒரு மனுஷோடு இருக்கும்போது நம்ம மனுஷன் எப்படி இருப்பான்? பயப்பட மாட்டான். எப்படி இருப்பான்? தைரியமா இருப்பான். இரண்டாவது, அநியாயம் செய்யணுன்ற எண்ணமே அவனுக்கு வராது, நியாயம் செய்துதான் வாழ்வான், நீதி செய்துதான் வாழ்வான். மூன்றாவது, தூய்மையா வாழ நினைப்பான், பரிசுத்தமா வாழணும், தப்பு பண்ணக்கூடாது, சரீரத்துல கெடுத்துக் கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது, தீய வார்த்தைகளை அள்ளிவிடக் கூடாது என்று சொல்லி அவன் எப்போதுமே தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே அவன் கவனமாய் இருப்பான். அடுத்தது, அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பான். கடவுள் கூட இருக்கும் என்ன பண்ணுவான்? ஒடுக்கப்பட்ட மனுஷன் ஒடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனா காலப்போக்கில் ஒடுக்கப்பட்ட மனுஷனை கத்த அப்படியே விரிவடை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அப்ப தெரிஞ்சுக்கலாம் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஐந்தாவது, கர்த்தர் கூட இருக்கும்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ள இருந்து கர்த்தர் சத்தமிட்டு கொண்டு இருப்பார். என்ன பண்ணுவார்? நமக்குள்ள எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்குது உங்களுக்கு? ஆமா, நீங்க தூங்கும்போது ஒரு சத்தம் வரும், சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்லி. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும், ஆண்டு சமூகத்தை அலட்சியம் பண்ணது, எழும்பி போ, சபைக்கு போ, என்ன வேலை உனக்கு? எத்தனை சத்தம் கேட்டிருக்குது? ஆமா, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சத்தம் கேட்கலாம் நம்ம வழி தப்பி போயிடுவோம். நம்ம அநீதியாய் போகும்போது அந்த சத்தம் நமக்குள்ள வரும், இது தப்பு, நீ செய்யாத, உன் மனசாட்சி மீறாத, அந்த சத்தம் நமக்குள்ள வரும். அப்ப நமக்குள்ளிருந்து அவர் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். இல்ல கண்களை மூடலாம்.